ஜெர்மனியில் புதிய இராணுவ சேவை சட்டத்திற்கு எதிராக முழுவதும் பல நகரங்களில் சுமார் 50,000 மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். சுமார் 90 நகரங்களில் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் கட்டாய இராணுவ சேவை வேண்டாம் என பல இளைஞர்கள் கூறுகின்றனர். பெர்லின், மியூனிக், ஹாம்பர்க் மற்றும் டார்ட்மண்ட் போன்ற நகரங்களில் போராட்டங்கள் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது போர் மற்றும் இராணுவ கட்டமைப்புக்கு எதிரான வாசகங்களை கொண்ட பதாதைகளையும் மாணவர்கள் ஏந்திச் சென்றனர். இந்த புதிய இராணுவ சேவை சட்டம் 2025ஆம் ஆண்டில் ஜெர்மன் அரசாங்கத்தினால் கைச்சாத்திடப்பட்டது. இதற்கமைய 2008ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் பிறந்த ஆண்கள் இராணுவத்தில் பணியாற்றுவதற்கான விருப்பங்கள் தொடர்பிலான கேள்வித்தாள்களுக்கு கட்டாயமாக பதிலளிக்க வேண்டும். ஆனால் இந்த விடயம் பெண்களுக்கு அவர்களது விருப்பத்தை பொறுத்தது. ஜெர்மனியில் இப்போதைக்கு இராணுவ சேவை தன்னார்வமாகவே உள்ளது. 2035ஆம் ஆண்டுக்குள் தன்னார்வ இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை 2,60,000 அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எனினும் எதிர்பார்த்தபடி போதுமான மக்கள் இராணுவத்தில் சேரவில்லை என்றால் ஜெர்மனி இளைஞர்களுக்கு கட்டாய இராணுவ சேவையை அறிமுகப்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.